வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறது ஹோம் ஃபேஷியல் கிட்டில் எந்த ஏஜுக்கு அப்படின்னா இது 40 to 50. இந்த 40 to 50க்கு முதல்ல நீங்கள் கிளென்சர் போட்டுக்கணும். கிளென்சர் இஸ் அவர் ஃபேஷியல் ப்ளீச். அதை ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் தேவையான அளவு எடுத்துட்டு அதில் கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் ஜூஸோ இல்லை வாட்டரோ இல்லை கொஞ்சம் மில்கோ ஆட் பண்ணி front neck and back neck, then go to the face and under the eyes. இது எல்லாமா போட்டு உடனே தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க. Then it cleanses very well. அந்த cleanse ஆன உடனே you need a oil massage. இந்த ஏஜுக்கான ஆயில் வால்நட் ஆயில். வால்நட் ஆயிலை நாங்கள் எள்ளு தனியாக எடுத்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயிலேருந்து எசன்ஸ் எடுக்கிறோம். அந்த மாதிரியான வால்நட் ஆயிலை நீங்கள் மசாஜுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். தேவையான அளவு எடுத்துட்டு இதே ப்ராசஸ் தான் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மேண்டேட்டரி. தென் கோஸ் டு த ஃபேஸ் அண்ட் அண்டர் ஐ, அப்புறம் மூக்கை சுற்றி எல்லாமே நல்லா போட்டுண்டு நீங்கள் இமீடியட்டாக இப்போ வாஷ் பண்ண வேண்டியதில்லை. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஹாவ் எ பேக். இந்த பேக் ஃபார் திஸ் ஏஜ் என்னென்னா ஃபேஸ் பேக் ஃபார் விமன் அப்படின்னு இருக்கும். இதில் என்ன காம்பினேஷன்னா பயத்தம் பருப்பு, கொஞ்சம் வெரி லிட்டில் கஸ்தூரி டர்மரிக் போடுவோம் இதில். அதே மாதிரி எலுமிச்சை இலை, வேப்ப இலை, துளசி, இதோட மொத்தமான காம்பினேஷனை கொஞ்சம் பவுடர் பண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். வெள்ளரி விதை, கசகசா எல்லாமா கலந்த ஒரு பேக், ஃபைன் ஃபார்மில் இருக்கிற பேக்கை நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் ஆர் மில்க் ரெண்டில் ஏதான ஒன்று மிக்ஸ் பண்ணி இந்த ஆயில் பேக்குக்கு மேலே போட்டுண்டு ஜஸ்ட் கிவ் 2-3 சர்க்கிள்ஸ் அண்ட் தென் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை துடைக்காமல் ஒத்தி எடுத்துருங்க. ஒத்தி எடுத்துட்டு உடனே நீங்கள் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஸ்க்ரப். என்ன மாதிரி ஸ்க்ரப் இந்த வயசுக்கு தேவைன்னா ஆன்டி ஏஜிங் ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப்பில் என்னென்ன போடுவோம் அப்படின்னா எதெல்லாம் எண்ணெய் பசை ஜாஸ்தியோ அதெல்லாம் சேர்த்து கலந்து ஃபேஸில் போடும்போது உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்க்கான ஒரு அடையாளம் எதானா தெரிஞ்சதுன்னா சாகிங் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சுருக்கம் வரலாம், இதெல்லாம் எதான வரா மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட யூ ஆர் ப்ரோன் ஃபார் சச் திங்ஸ்னால் கூட இது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப், இந்த கோர்ஸ் ஃபார்ம் வில் ஹெல்ப். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் வாட்டர் மேலே ஸ்ப்ரே பண்ணி ஹோல் ஃபேஸாக நெக் வரைக்கும் போட்டு கிவ் 2-3 சர்க்கிள்ஸ் அண்ட் வாஷ் ஆஃப். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு வாஷ். இந்த ஏஜுக்கு என்ன வாஷ் அப்படின்னா நட்மெக் ஃபேஸ் வாஷ். நட்மெக் ஃபேஸ் வாஷ் எதுக்குன்னு சொன்னால் இந்த ஜாதிக்காய் கொடுக்கும் ஒரு காமிங் ஸ்கின் வேறு எதுவுமே கொடுக்காது. இந்த வயசில் என்னென்னா நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், அது ஒரு மெனோபாஸ் டைமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது முகத்தில் சுருக்கம் வரலாம், இல்லை ஒரு நம்மளோட வெறுப்பு, நம்மளோட சலிப்பு இதெல்லாம் முகம் காமிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் முகத்தில் ஒரு காமிங் அப்படிங்கிறது வரத்துக்கு இந்த நட்மெக் ஃபேஸ் வாஷ் ஹெல்ப் பண்ணோம். இதில் ஜாதிக்காய் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். கொஞ்சம் கூட குக்கும்பர் சீட்ஸ் கலந்துப்போம். வெள்ளரி விதை இல்லாமல் எந்த ஸ்க்ரப்பும் பண்ண முடியாது, எந்த வாஷும் பண்ண முடியாது. ஸோ இந்த நட்மெக் ஃபேஸ் வாஷை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒத்தி எடுத்துகிட்டு உங்கள் முகத்தை நீங்கள் பாருங்கள். 40 to 50 இயர்ஸ்ன்னு சொன்னால் கூட யூ வில் ஃபீல் தட் யூ ஹாவ் பிகம் லெஸ் தென் 40. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபீல் வந்தாலும் இந்த ஏஜில் இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை இந்த ஹோம் ஃபேஷியல் கிட் செஞ்சுக்கிறது அவங்களோட முகம் ஃபர்தராக ஒரு ஏஜிங் அப்படிங்கிறது வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இந்த ஏஜில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்ஸ் இன் அ வீக் இந்த ஹோம் ஃபேஷியல் கிட்ட உபயோகப்படுத்தும் பொழுது உங்களோட ஏஜுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஈஸ்ட்ரோஜன் ஸ்டாப்பாக இருந்தால் கூட ஒரு எண்ணெய் பசை கிடைத்து முகம் நல்ல பளபளப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த ஏஜ்காரங்க எல்லாரும் இதை பார்த்து பெனிஃபிட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.